ஐக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. என் சம்பத்து பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வர வர விருத்தி அடைவேன். நான் நாளுக்கு நாள் பெருகுவேன். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. வறுமையை பேசாதீங்க, தரித்திரத்தை பேசாதீங்க, குறைவை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, நோவை பேசாதீங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பேசாதீங்க. இன்று காண்கிற எகிப்தை இனி காணப்போவதில்லை. அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் உன்னை விட்டு நீங்கும். இன்னைக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் இயேசுவின் நாமத்தினால உன்னை விட்டு நீங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பாடுற பிரச்சனை பேசாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னைக்கு சிலுவையை பார்க்கல. சிலுவைக்கு பின்பு உயர்த்தப்பட்ட போது மகிமையாக இருந்து எல்லா ஜனங்களையும் தம் பக்கம் இழுத்து கொள்வதை பார்த்து என்ன பண்றாரு? தன் ஜீவனையும் தன் ரத்தத்தையும் நமக்கு ஈவாய் தந்தாரு. அவர் பட்ட பாடுகளை பார்க்கல, வரப்போற மகிமையை பார்த்தாரு. நான் சொல்றேன், உனக்கு இதை காட்டில உனக்கு பெரிய மகிமை வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கும் போது நீ என்ன பண்ணுவ? கர்த்தரை பார்ப்ப. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல நீங்க என்ன பண்ண? சத்தியத்தில் நடக்கணும். சத்தியத்தில் நடக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணா? விசுவாசிக்கணும். சொல்லுங்க. ரெண்டாவது என்ன பண்ணங்க? விசுவாசிக்கணும். மூணாவது தேவனோடு கூட ஐக்கியப்படணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பேச. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. சொல்லுங்க, விசேஷமாய் சொல்லுங்க. கர்த்தர் என்ன பார்க்குற? லைட்டாக இருக்கிறாரு. அவர் இருளே இல்லை. அதனால தான் சொல்கிறார், யாக்கோபுல சொல்கிறார், யாதொரு வேற்றுமையும் நிழலும் அவரிடத்தில் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து என்ன பண்ணுது? யாக்கோபுல 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 1:17 எடுத்து வாசிச்சு பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு என்னது வேற்றுமை நிழலு கூட என்ன பண்ணல இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற்றுமை நிழல் கூட இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த சூரியன் இந்த சைடு சொல்ல நிழல் ஒதிக்கும், நடுவில் சென்ட்ராக ஒரு 12 மணிக்கு தான் அதோடைய நிழலே என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. சாயங்காலம் வர சொல்ல நிழல் இருக்கும், இங்கே வரும். ஆனால் தேவனிடத்தில் ஒளியில் அது வேற்றுமை, அந்த நிழல்ன்ற கருமை கூட கிடையவே கிடையாதான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அது சொல்கிற பார்த்தீங்களா? நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரும் பரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கூட என்ன பண்ணுற? அந்த நிழலில் உண்டாகிற கருமை கூட அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? இஸ் அ லைட். அவர் லைட், அவர் ஒளியாக இருக்கிறாரு. சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களையும் ஒளியாக வச்சுக்கிறாரு. நீங்களாம் யாருங்க? ஒளியின் பிள்ளைகள். சொல்லுங்கள். என்ன பாருங்க? இருளின் பிள்ளைகள் அல்ல. யாருடைய பிள்ளைகள்? நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 8 அப்படி தான் சொல்லுது, ஒளியின் பிள்ளைகள் நீங்கள். யாருங்க? நீங்கள் யாருங்க? ஒளியின் பிள்ளை. 5:8 எடுத்து படிங்க. இது சொல்லுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள். சரி, இப்போ நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி உண்டாமல் பொய் சொல்லுவர்களாக இருக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, முதல்ல சத்தியத்தில் நடக்கணும். ஏன்னா நம்ம ஒளியின் பிள்ளைகள். சத்தியத்தில் நடக்கணும், ஒளியில் நடக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒளியில் நடக்கிறதுனா ஒளியை என்ன பண்ணணும்? சத்தியத்தை விசுவாசிக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்தது இவர் சொல்றாரு, ஒளியில் நடக்குதுன்னா, ஒளியில் நடக்கிறதுனா என்ன தெரியுமா? தேவனோடு கூட ஐக்கியம். சொல்லுங்க, தேவனோடு கூட ஐக்கியம். தேவனோடு கூட ஐக்கியம் மாத்திரமல்ல, யாரோடு கூட ஐக்கியம்? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஃபெலோஷிப். சொல்லுங்க, என்னதுங்க? ஃபெலோஷிப். ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் தனி மரங்க, நான் யாருக்கிட்ட ஒட்டவே மாட்டேன்.
ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல என்னோடு கூட எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது என்று என்ன பண்ணுறாரு? 1 யோவானில் என்ன பண்ணுறாரு? மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. ஹல்லேலூயா. படிங்க. பாருங்க, முதல்ல வந்து தேவனோடு கூட ஐக்கியம். சொல்லுங்க, தேவனோடு கூட. யோவான் சொல்றார், மார்புல சாஞ்ச யோவான் ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒளியில் நடக்கிறதுனா என்ன பண்ண? தேவனோடு கூட ஐக்கியப்படுறது. சொல்லுங்க, தேவனோடு கூட ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படாமல் இருக்கக்கூடவே கூடாது. ஐக்கியப்படணும். பக்கம் சொல்லுங்க, ஐக்கியப்பட வேண்டும், ஃபெலோஷிப் ஆக வேண்டும். தேவனோடு கூட, குமாரனோடு கூட இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவன், காணப்படாத தேவன், காணப்படாத இந்த இயேசு, அவர் ஆவியில் இருந்தார். இப்போ எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். எப்படி ஃபெலோஷிப் ஆக முடியும்? அவரோடு கூட எப்படி உறவாட முடியும்? அவரோடு கூட எப்படி ஐக்கியப்பட முடியும்? அவரோடு கூட எப்படி சேர முடியும்? ஃபெலோஷிப் ஆக முடியும்னா, நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, கூடி வருகிறதின் மூலமாக நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை தான் சொல்கிறேன், எங்களோடு கூட, எங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது? பிதாவோடும் இயேசுவோடும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிதாவோடும் இயேசுவோடும். விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இப்போ யாரோடு ஐக்கியப்படுறீங்க? தேவனோடு கூட ஐக்கியப்படுறீங்க, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுறீங்க, வார்த்தையோடு கூட ஐக்கியப்படுறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்? நீங்கள் ஒளியில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒளியின் பிள்ளைங்க. அது உங்கள் குணாதிசயம், உங்கள் கேரக்டரு. எல்லாரும் வந்து உட்காந்து கேட்க முடியாது. அவனுக்கு மண்டையை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். என்னடா ஒரு கத்தின்னு கிடக்கிறாரு, இதுங்க நம்ம கும்முன்னு உட்காந்து கேட்டுனுக்குதுங்க. அவர் மட்டும் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறார், இவங்கெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு வெளியேக்காரன் வந்து சொல்லுவான். ஆனால் நான் சொல்கிறேன், என் வார்த்தை பேசுகிறடா, அவர் வார்த்தையை பேசுகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தியத்தை பேசுகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்குது, சத்தியம் என்னை ஆசீர்வதிக்குது, சத்தியம் என்னை பரிசுத்தமாக்குது, சத்தியம் என்னை வெற்றி உள்ளனாமாக்குது, சத்தியம் தேவனோடு கூட ஐக்கியப்படுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஐக்கியம், தேவனோடு கூட உறவு. நீ கூடி வரும்போதெல்லாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுறீங்க. சத்தியத்தை கேட்கும்போது தேவனோடு ஐக்கியப்படுறீங்க, ஆராதிக்கும் போது தேவனோடு ஐக்கியப்படுறீங்க. தேவனோடு ஐக்கியப்படுத்த விரும்புங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனோடு கூட ஐக்கியப்படுறத என்ன பண்ணணுமா? விரும்பணுமா? பாருங்க, தேவனோடு கூட ஐக்கியம் மட்டுமல்ல, மனுஷனோடு கூட ஐக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை தான் சொல்கிறேன். சொல்லுங்க, தேவனோடு கூட ஐக்கியம். அடுத்தது என்னதுங்க? மனுஷனோடு கூட என்னதுங்க? நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நான் அங்கே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்ப்பா சொல்லியும், இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியம் பண்ணி பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனோடு கூட ஐக்கியம், தேவ மனுஷனோடு கூட ஐக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கை கொடுக்க சொல்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தோத்தனை சொல்கிறோம், எப்படி இருக்குன்னு விசாரிக்க சொல்கிறோம். சபை என்பது என்ன? ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்படுகிறோம். சபைக்கு வந்து இயேசு தலையாக இருக்கிறாரு, நாம் எல்லாம் சரீரமாக இருக்கிறோம், அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அவயங்களும் எல்லாம் சேர்ந்து தான் சரீரம். தனித்தனி அவயங்கள் என்ன பண்ணாது? சரீரம் ஆகவே ஆகாது. அப்போ எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாம் ஐக்கியப்படணும், எல்லாம் ஒருவருக்கு ஒரு ஒன்றாக இருக்கணும். அதுதான் சத்தியத்தில் நடக்கிறது. அதுதான் என்ன பண்ணுறது? நான் ஒளியில் நடக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் என்ன பண்ணுதுங்க? நீங்கள் வந்து பொய் சொல்லாத இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் ஒளியில் நடக்கிறேன், யாரும் நான் பேச மாட்டேன், யாருக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்க, நீ ஒளியிலே நடக்கலைன்னு அர்த்தம். என்னது? ஒளியிலே நீங்கள் யாரு நடக்கலை. கவனிங்க, தேவனோடு கூட ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம், தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நீ சத்தியத்தில் நடக்க முடியாது, ஒளியில் நடக்கவே முடியாது. கவனிங்க, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் உருவாகுது. குடும்பம் உருவாகுனா கல்யாணம் கட்டின பிறகு மனைவியோடு கொஞ்சம் ஐக்கியம் இருக்கணும். மனைவியோடு கொஞ்சம் என்னதுங்க? ஐக்கியம் இருக்கணும். நான் கல்யாணமும் பண்ணிப்பேன், எல்லாம் பண்ணிப்பேன், நான் முன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸு கூடயே சுற்றி நிற்க வைப்பேன், வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கினே? ஹலோ, சில பேர் இதுதான், ஃப்ரெண்ட்ஸோன்னு இருப்பாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க.
வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா முகத்தை கழுவி குட்டு ஓட்டிடுவான். என்னயா மனைவி கிட்ட பேசுறது கிடையாது, பிள்ளைகிட்ட பேசுறது கிடையாது, அம்மா அப்பாட்ட பேசுறது கிடையாது, ஐக்கியமே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும். மனைவியோடு கூட, அம்மா அப்பாவோடு கூட, பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணணும்? ஐக்கியம். நண்பரோட ஐக்கியம் இருக்கணும், அது இல்லைன்னு சொல்ல. அதுவும் இருக்கிற நேரத்தை செலவு பண்ணணும், குடும்பத்துக்கும் நேரம் செலவு பண்ணணும், சபைக்கும் நேரம் செலவு பண்ணணும், தேவனுடைய என்ன மனுஷர்களுக்கும் என்ன பண்ணணும்? ஐக்கியப்படுறதுக்கு நேரத்தை செலவழிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாம் காசு வருது, எல்லாத்தையும் என்ன பண்ண? ஒரே காசை ஒரே மாதிரியா செலவு பண்ணுவான். ஒன்றுக்கு எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக செலவு பண்ணுறியா இல்லையா? இருந்தால் ஒரு ஆமன். இது குடும்பத்துக்கு, இது இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பிரித்து செலவு பண்ணுறோமா இல்லையா? அதே போல் தான் நம்முடைய நேரங்களை தேவனுக்கு, சபைக்கு, சபையினுடைய மக்களுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனுக்கு, நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐக்கியப்படும். நம்மளுக்கு பலவிதமான பரிமாணங்கள் இருக்குது. ஆமே, ஒரே பரிமாணம் கிடையாது. வெறும் எனக்கு குடும்பம் மட்டும்தாங்க, குடும்பத்திலேயே இருக்கிறேங்க, அது தப்பு. வெளி உலகம் தெரியாது. தேவனோடு கூட ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம், சபையின் மக்களோடு கூட ஐக்கியம், அதே நேரத்தில் குடும்பத்தோடு ஐக்கியம், மனைவியோடு கூட ஐக்கியம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒளியிலே நடக்கிறது. இது இல்லைன்னா அங்கங்கே தாறுமாறாக ஆகும். எல்லாம் உறவு என்ன பண்ண முடியாது? கட்டாகும், பிரச்சனை சரியாகாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனோடு கூட ஐக்கியம் பண்ணுறீங்களா, சபையோடு கூட ஐக்கிறீங்களா, கரெக்டாக குடும்பத்தோடு கரெக்டாக வச்சுப்பீங்க, பிள்ளைகளோடு சரியாக வச்சுருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் சம்பாதிக்க போயிடுறாங்க, அது பெரிய பிரச்சனை. பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல. இப்போ பிள்ளைங்க தாந்தோனியாக வளருது. இப்போ பிள்ளைங்க தாந்தோனியாக வளர்ந்துனா ஐயோ பிள்ளை பாருங்க சரியில்லைங்க, இப்போ பிள்ளை அப்போ விழிவு போடுங்க, இப்போ பிள்ளையை நான் பார்க்குறேன். நான் கேட்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், பிள்ளைகளுக்கும் ஒரு ஐக்கியம் தேவை, மனைவிக்கும் ஒரு ஐக்கியம் தேவை, தாய் தகப்பனும். எங்கப்பா கல்யாணம் கட்டலேருந்து என் பிள்ளை என்கிட்ட பேசுதே இல்லைங்க, எங்கங்க பேசவே மாட்டுறாங்க, நீ கடை அப்படின்ட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் நேரத்தை கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நீ சரியாக ஐக்கியம் வச்சா, சபையோடு கூட சரியாக ஐக்கியம் இருந்துச்சா, தேவ ஜனங்களோடு கூட சரியாக ஐக்கியம் வச்சா, குடும்பத்தோடும் கூட சரியாக ஐக்கியம் இருக்கும். மனைவி பிள்ளைகளோடு, தாய் தகப்பனோடு கூட, நண்பர்களோடு கூட இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இருந்து தப்புன்னு ஓடாதீங்க. இருந்து ஒரு எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் தோதனை பண்ணி நல்லா இருக்கிறீங்களா, ஏது இருக்கிறீங்க விசாரிங்க. இருந்தால் ஒரு ஆமேன். எப்படி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதோ உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, மனைவி பிள்ளைகள் இருக்கிற மாதிரி அதேமாதிரி ஒரு சபை இருக்குது. சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாருக்கும் நாம் என்ன பண்ணோம்? நானும் எல்லாரும், நான் தனி ஆள் இல்லை, நாங்கள் அவங்களோடு கூட சேர்ந்து இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் தேவனோடு கூட ஐக்கியம், மனுஷர்களோடு கூட ஐக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி இருந்தால் தான் நம்ம ஒளியில் நடக்கிறோம். அப்படி இருந்தால் தான் நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருந்தால் தான் நம்ம இருளில் நடக்கலை. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறாரு, என்ன ஒளியின் பிள்ளையாக வச்சுருக்கிறாரு, என் மேலே ஒளி இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ண மாட்டேன்? சண்டை போட மாட்டேன், கோபப்பட மாட்டேன், வெறுப்பாக இருக்க மாட்டேன், கசப்பாக இருக்க மாட்டேன், பகையாக இருக்க மாட்டேன். நான் மன்னிப்பேன், நான் மறப்பேன், நான் அரவணைப்பேன், நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? குடும்பத்தை மன்னிக்கிறீங்களே, பிள்ளைகளை மன்னிக்கிறீங்களே, எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? மனைவியை மன்னிக்கிறீங்க, கணவனை மன்னிக்கிறீங்க, குடும்பத்தை மன்னிக்கிறீங்க, தாய் தகப்பன தாய் ஒன்று கோச்சி நேர்ந்துடுறோமா? ஒரு சீசனுக்கு அப்புறம் இறங்கி அவங்கள மன்னிச்சு என்ன பண்ணுறான்? இறங்கி போகிறோம்ல. அதே மாதிரி தான் சபைக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லு. என்றைக்கோ ஒரு வார்த்தை யாராவது பேசியிருக்கலாம், அதுலேருந்து அப்படியே உடாப்படியாக இருக்கக்கூடாது, இறங்கி வந்து மன்னிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் எனக்கு மன்னிச்சார் 7-70 முறை, நானும் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். இதுதான் சத்தியத்தில் நடக்கிறது, இதுதான் ஒளியில் நடக்கிறது. இப்படி நடந்தால் தான் ஒரு கூட மன்னிக்காமல் விரோதமாக இருந்தால் எவ்வளோ ஐக்கியப்படவே முடியாது. இப்போ சிலுவை பாதை வேறு சொல்கிறோம். நம்ம இந்த நாட்களை வளர்கிறோம். இந்த நாட்களில் வருகிறவங்க நம்ம இப்படியாய் காணப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். தேவனோடு கூட ஐக்கியம். தேவனுடைய நேரத்தை செலவு பண்ணுங்க. வசனத்தை படிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல நேரத்தை செலவு பண்ணுங்க.